ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். காலை முதல் கொண்டு அந்த இரவு முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய நாளையும் காண அவர் கிருபை செய்கிறார். அப்படியாய் இந்த புதிய நாளிலும் கூட அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை உண்மையாய் நேசிக்கிற தேவன். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த காலை நேரத்தில் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 91 அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாப்பார், அவருடைய கிருபை எப்படியெல்லாம் விளங்குகிறது, அவர் எப்படியெல்லாம் நம்மை ரட்சிப்பார், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படியா இந்த 14வது வசனத்துல பாருங்க, அவன் என்னிடத்துல வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அப்போ இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம சுற்றிலும் பார்ப்போம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், வெளியே போய்விட்டு வீட்டுக்கு திரும்புவதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அப்படியா இந்த உலகத்துல இந்த நாட்களிலே பாதுகாப்பு இல்லை. ஆக்சிடென்ட்கள், வியாதிகள், அப்படியே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இந்த நாட்களிலே பாதுகாப்பாக இருக்கிறோம்? நமக்கு எப்படி இந்த பாதுகாப்பு? அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவர் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது, பாருங்க, இந்த மானானது என்ன செய்யும் என்றால் எல்லா தண்ணீரையும் அது போய் குடிக்காது. எது தெளிவாய் இருக்கிறதோ அந்த தண்ணீரை அது தேடி போகுமா, அது வாஞ்சிக்கும் அந்த தண்ணீர் எங்க இருக்கிறது அப்படி என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாமும் கர்த்தரை அப்படியாய் நாம் வாஞ்சிப்போம் என்றால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறது, அப்படியாய் நாம் கர்த்தரை வாஞ்சிக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கட்டும், கர்த்தர் அதிலே வெளிப்பட்டு அவர் நம்மை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையின் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனைகள்லாம் விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும், எப்படி இந்த பிரச்சனைகளை விட்டு நான் மீண்டு வர முடியும் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். என் குடும்பத்தை யார் பாதுகாத்து கொள்ளுவார், எனக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. நாம் ஆராதனை செய்கிற தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். நீங்க அவரை வாஞ்சிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரே வந்து உங்களை ரட்சிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை தேடுங்க, அவர் இன்னும் நாடுங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், நீர் எங்களை தப்ப வைக்கிற தேவன் அப்பா. நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அப்படியா இந்த காலை வேளையிலே என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. வியாதிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும், பிசாசின் தந்திரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கரம் அவர்கள் மத்தியில் தங்கியிருப்பதாக. அவளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.